அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா காஸ் எலிமினேஷன் மெத்தட். இந்த டாபிக்ல இந்த ப்ராப்ளம் நமக்கு சென்ட் பண்ணிருந்தவங்க நம்மளுடைய வியூவர் அண்ட் சப்ஸ்கிரைபர் விஜய காயத்ரி அப்படின்றவங்க சென்ட் பண்ணிருந்தாங்க. இது அவங்களுக்காகவும் எல்லா வியூவர்ஸ்க்காகவும் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நான் இப்ப அப்லோட் பண்றேன். சோ இங்க 3 ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த 3 ஈக்குவேஷன்ல முதல்ல நம்ம என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல நம்ம வந்து மாத்தணும். சோ இந்த இடத்துல 2 -1 1 2 -3 1 1 4 5 1 4 5 3 4 1 3 4 1 இது எடுத்து எழுதிக்கோங்க. ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற -1 25 2 இது வந்து நீங்க ஒரு கோடு இந்த இடத்துல போட்டுட்டு இந்த பக்கமா எழுதிக்கோங்க. இது ரோ 1, இது ரோ 2, இது வந்து ரோ 3. ஸோ ஏற்கனவே நான் வந்து காஸ் எலிமினேஷன் மெத்தட்ல 23 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க பாத்துக்கோங்க. இப்போ இதுல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 1 3 4 இருக்கு இல்லைங்களா, இந்த பொசிஷன்ல இருக்கிற இத நம்ம என்ன செய்யணும்னா ஜீரோவா கன்வெர்ட் பண்ணணும். சோ இந்த மாதிரி இந்த 1 3 4 ஜீரோவா கன்வெர்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஷேப்க்கு நம்ம வந்து கொண்டு வரணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு இல்லீங்களா 1, இத வந்து நான் வந்து ஜீரோ ஆக்க ட்ரை பண்றேன். இந்த 1 எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரோ 2ல இருக்கு. சோ ரோ 2 அப்படின்னு எடுத்து எழுதிக்கோங்க. எடுத்து எழுதிட்டு இப்போ வந்து இது ஜீரோ ஆகணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோ 1 இருக்கு இல்லீங்களா, ரோ 1 0.5 ஆல மல்டிப்ளை பண்ணா இது வந்து நமக்கு என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா 1 ஆயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ரோ 2ல இருந்து இத ரோ 1 மைனஸ் பண்ணும்போது இந்த இடம் வந்து நமக்கு 0 ஆகும். இப்போ நான் ரோ 2 எடுத்து எழுதிக்கினேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா 0.5 ரோ 1 கூட மல்டிப்ளை பண்ணிட்டு ரோ 2ல இருந்து மைனஸ் பண்ண போறேன். சோ அதுக்கு முன்னாடி இதை நம்ம ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம். முதல்ல ரோ 1 எடுத்து எழுதிக்கலாம். 2 -3 1 -1. இப்போ நான் என்ன பண்ண போறேன் 0.5 ரோ 1 கூட மல்டிப்ளை பண்ண போறேன். இது கூட மல்டிப்ளை பண்ண போறேன். அப்ப இது 1 ஆயிடும், இது -1.5 ஆகும், இது 0.5 ஆகும், இது -0.5 ஆகும். இப்ப அகைன் நான் என்ன பண்றேன் இந்த ஃபார்முலாவை மறுபடியும் எடுத்து எழுதிக்கலாம். ரோ 2 is equal to ரோ 2 minus 0.5 into ரோ 1. இந்த பார்ட் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ ரோ 2ல இருந்து இதை நம்ம மைனஸ் பண்ண போறோம். அவ்வளவுதான். இப்போ நான் என்ன பண்றேன்னா முதல்ல ரோ 2 எடுத்து எழுதிக்கலாம். 1 4 5 25. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இந்த வேல்யூஸ் எடுத்து இங்க கொடுக்க போறேன். 0.5 R1 ஆல மல்டிப்ளை பண்ண இந்த வேல்யூஸை இங்க எடுத்து எழுதிக்கலாம். 1 -1.5 0.5 -0.5. சோ இந்த இடத்துல வந்து மைனஸ் கொடுத்திருக்கிறதால மைனஸ் மைனஸ் இன்டு மைனஸ், இது பிளஸ், இது மைனஸ், இது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். இப்போ 1 -1 0 ஆயிடும். 4 plus 1.5 ஆகும். அப்ப வந்து 5.5. 5 minus 0.5 வந்து 4.5. அதுக்கப்புறமா 25 plus 0.5 வந்து 25.5. இப்போ நான் இதை மாடிஃபைடு மேட்ரிக்ஸ் எழுத போறேன். ஏன் மாடிஃபைடு மேட்ரிக்ஸ்னா நம்ம இப்போ என்ன பண்ணிருக்கோம் ரோ 2வே வந்து சேஞ்ச் பண்ணிருக்கோம். அதனால நான் என்ன பண்றேன் மாடிஃபைடு மேட்ரிக்ஸ் அப்படின்ட்டு எந்த சேஞ்ச் ஆயிருக்கோ அந்த வேல்யூஸை நான் இப்போ இன்க்ளூட் பண்ண போறேன். இப்போ ரோ 2 சேஞ்ச் ஆச்சு இல்லைங்களா, அந்த வேல்யூஸ் இந்த வேல்யூஸை இப்போ எடுத்து கொடுக்க போறேன். இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல 1 4 5 25 இருந்ததுல அதுக்கு பதிலா இந்த வேல்யூஸ் 5.5 4.5 25.5. இது ரோ 2. ரோ 3 எந்த சேஞ்சஸ் இல்ல. 3 4 1 2. இப்போ நான் அடுத்தது என்ன செய்ய போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 3 0 ஆக்க போறோம். நம்மளுடைய கான்செப்ட் இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் 0 ஆகணும் இல்லைங்களா, இது வந்து நான் 0 ஆக்க போறேன். இப்போ இதை 0 ஆக்கணும்னா என்ன செய்யலாம் அப்படின்றது பார்க்கலாம். இது 3 எங்க இருக்குன்னு பாருங்க, ரோ 3ல இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ரோ 1 இருக்கு இல்லையா, ரோ 1 நான் என்ன பண்ண போறேன் 1.5 ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். அப்போ 1.5 ஆல ரோ 1 மல்டிப்ளை பண்ணும்போது இந்த இடம் வந்து நமக்கு 3 ஆயிடும். அப்ப 3 - 3 0 ஆயிடும். சோ ரோ 3 minus 1.5 into ரோ 1. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா முதல்ல இந்த பார்ட்டை வந்து நம்ம முடிச்சிடலாம். முதல்ல ரோ 1ஓட வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கலாம். 2 -3 1 -1. இப்போ இது கூட 1.1 வந்து நம்ம 1.5 வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம்.
இப்போ மல்டிப்ளை பண்ணா இது 3 ஆயிடும், இது -4.5 ஆகும், இது 1.5 ஆகும், இது -1.5 ஆகும். இப்போ ஒன்ஸ் அகைன் நம்ம வந்து ஃபார்முலா எடுத்து எழுதிக்கலாம். ரோ 3 is equal to ரோ 3 minus ரோ 1 into 1.5. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா ரோ 3 எடுத்து எழுத போறோம். ரோ 3 ஓட வேல்யூ 3 4 1 2. இப்போ இந்த வேல்யூஸ் எடுத்து கீழே எழுத போறோம். அது ரோ 1 1.5 ஆல மல்டிப்ளை பண்ண வேல்யூ, ரோ 1 1.5 ஆல மல்டிப்ளை பண்ண வேல்யூ 3 -4.5 1.5 -1.5. இந்த இடத்துல மைனஸ்ன்றதால மைனஸ், இது பிளஸ், இது மைனஸ், இது மைனஸ் இருக்கிறதால பிளஸ். இப்போ என்ன வேல்யூ வரும்னா இது 0 ஆயிடும், இது 8.5 ஆகும், இது வந்து -0.5 ஆகும், இது வந்து 3.5 ஆகும். இப்போ நம்ம மாடிஃபைட் மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதலாம். ஸோ ஒவ்வொரு தடவையும் அந்த ரோஸ் வந்து சேஞ்ச் ஆகும்போது நம்ம மாடிஃபைட் மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதலாம். இப்போ லாஸ்டா சேஞ்ச் ஆன ரோ வந்து ரோ 3. ரோ 3 தான் வந்து சேஞ்ச் ஆச்சு. இப்போ ரோ 1 வேல்யூ அப்படியே தான் இருக்கு, -3 1 -1. இது வந்து ரோ 1 0 5.5 4.5 25.5. இது ரோ 2, இது 0. இப்போ சேஞ்ச் பண்ண இந்த வேல்யூஸை எடுத்து நம்ம எழுதுறோம் 3.5. இது ரோ 3. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வேல்யூ நம்ம வந்து 0 பண்ணிட்டோம். அப்ப இந்த வேல்யூவை நம்ம 0 ஆக்கணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த வேல்யூவை 0 ஆக்க போறோம். இப்போ நம்ம மாடிஃபைட் மேட்ரிக்ஸ் பார்க்கலாம். இப்போ இது ஒன்று மட்டும் தான் நமக்கு வந்து ரிமைனிங். இதை 0 ஆக்கணும். இது எங்க இருக்குன்னு பாருங்க, ரோ 3ல இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னா இந்த 8.5 இருக்கு இல்லையா, 8.5 இந்த மேல இருக்கிற இந்த 5.5 கூட நம்ம டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணா 1.5455 அப்படின்ற வேல்யூ வரும். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ரோ 2 கூட இந்த வேல்யூ 1.5455 மல்டிப்ளை பண்ணிட்டு ரோ 3ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், மைனஸ் பண்ண போறோம். அப்படி பண்ணோம்னா நமக்கு இந்த 8.5 வந்து 0 ஆயிடும். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், இந்த வேல்யூ பண்ணலாம். முதல்ல ரோ 2 எடுத்து எழுதிக்கலாம். ரோ 2 பார்த்தீங்கன்னா 0 5.5 4.5 25.5. இப்போ இந்த வேல்யூ கூட 1.5455 மல்டிப்ளை பண்ணலாம். ரோ 2 into 1.5455. ஸோ இது 0, இது 8.5, இது 6.95475. ஸோ இது 39.41025 வரும். இப்போ ஒன்ஸ் அகைன் நம்ம ஃபார்முலா எடுத்து எழுதலாம். ரோ 3 is equal to ரோ 3 minus R2 into 1.5455. ஸோ இப்போ ரோ 3 எடுத்து எழுதிக்கலாம். முதல்ல ரோ 3 ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 8.5 minus 0.5 3.5. இப்போ இந்த வேல்யூ ரோ 2 கூட 1.5455 மல்டிப்ளை பண்ண வேல்யூ 0 8.5 6.95475 39.41025. இந்த இடத்துல மைனஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதனால மைனஸ் 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 மைனஸ். இப்போ இது 0, இது 0, இது ரெண்டும் மைனஸ்ன்றதால ஆட் பண்ணிட்டு மைனஸ் சிம்பிள் வந்து நம்ம கொடுத்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து -35.9102. இப்போ நம்ம மாடிஃபைட் மேட்ரிக்ஸ் நம்ம எழுதலாம். ஸோ நமக்கு தேவையான அந்த ஃபார்மேட் வந்து நமக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம மாடிஃபைட் மேட்ரிக்ஸ்ல பார்த்தோம்னா அது நமக்கு தெரியும். இங்க மேல 2 -3 1 அப்படிதான் இருக்கு, -1. இது வந்து R1, இது 0, இது 5.5 4.5 25.5. இது R2 0 0 -7.4545. இது -35.9102. இது வந்து ரோ 3. இப்போ நமக்கு இந்த சம் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி நம்மளுடைய ஃபார்மேட் வந்து 0 0 0 வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா x y z ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு தேவையான ரெக்யர்மெண்ட்ஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ எங்க லை ஆகுதுன்னு பாருங்க, z ல லை ஆகுது. ஸோ இந்த வேல்யூவும் அதுக்கு எதிரில் இருக்கிற இந்த வேல்யூவும் எடுத்துக்கோங்க.
இப்போ இதுல மைனஸ் மைனஸ் வந்து கேன்சல் ஆயிடும். இந்த வேல்யூ இது மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இங்க வரும்போது டிவைடா மாறிடும். அப்ப இதை டிவைட் பண்ணா இசட்டோட வேல்யூ 4.8172 வரும். இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 5.5 into y plus 4.5 z is equal to 25.5. இப்போ நமக்கு இதுல z-ஓட வேல்யூ தெரியும். அதனால z-ஓட வேல்யூ இங்க கொடுக்கணும். இதையும் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்த ஸ்டெப் பிளஸ்ஸா இருக்கிறது இந்த பக்கம் போனா மைனஸ் ஆகும். இதுல இருந்து இது மைனஸ் பண்ணிட்டோம்னா இந்த வேல்யூ வரும். இப்போ இந்த மல்டிப்ளைல இருக்கிற 5.5 அடுத்த லெவல்ல போனா டிவைட் ஆகும். இப்போ இதை டிவைட் பண்ணா நமக்கு y-ஓட வேல்யூ நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம z-ஓட வேல்யூ y-ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ x-ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா 2x minus 3y plus z is equal to -1. அதை வந்து நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இதுல நமக்கு z-ஓட வேல்யூ தெரியும், y-ஓட வேல்யூ தெரியும். ஸோ 3 கூட இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு வேல்யூ சால்வ் பண்ணா இது வரும். அதாவது 4.8172ல இருந்து -2.085 மைனஸ் பண்ணா இந்த வேல்யூ வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க பிளஸ்ஸா இருக்கிறது இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆகும். ரெண்டுமே மைனஸ் வேல்யூன்றதால ஆட் பண்ணிட்டு மைனஸ் சிம்பிள் கொடுத்துக்கலாம். இப்போ இங்க மல்டிப்ளைல இருக்கிற 2 அந்த பக்கம் போனா டிவைட் ஆகும். இதுதான் வந்து x-ஓட வேல்யூ. இப்போ நம்ம ஃபைனலா ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது x-ஓட வேல்யூ, y-ஓட வேல்யூ, z-ஓட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் வந்து நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.